தங்க குதிரையில் எழுந்தருளிய கள்ளழகரை காண குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். பக்தி பரவசத்தால் குலுங்கியது மதுரை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 34வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கிற்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேருக்கு மே 1ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு. விடியா திமுக அரசின் நிர்வாகத்தை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்த மக்கள் மீது வழக்கு பதிவு செய்த விடியா திமுக அரசு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராம மக்கள் 10 பேர் மீதும், தூத்துக்குடி பொட்டலூரணி கிராமத்தைச் சேர்ந்த 50 பேர் மீதும் வழக்கு பதிவு. ஏழை மாணவர்களுக்காக அதிமுக அரசால் வழங்கப்பட்ட விலையில்லா மடிக்கணினி திட்டம் விடியா திமுக அரசால் முடக்கம். கணினி சார்ந்த அறிவு பெறுவதில் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாக மாணவ மாணவிகள் குற்றச்சாட்டு. மாணவர்களின் கல்வி கட்டணங்களை 2 ஆண்டுகளாக வழங்காத விடியா திமுக அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய சுமார் 600 கோடி ரூபாய் வழங்காமல் இழுத்தடிப்பு. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் வெகுவாக குறைந்து வரும் நீர்மட்டம். மழைக்காலத்தில் கோட்டை விட்டது போல் இல்லாமல் போதிய நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுக்க விடியா அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். பறவைகளின் இறைச்சி மற்றும் பறவைகளின் உடலில் இருந்து பறவை காய்ச்சல் பரவுகிறது. நிர்வாக திறமையற்ற விடியா மாடல் அரசு வாகனங்களின் சக்கரங்களுக்கு மருந்து அடித்துக் கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். வெப்பத்தின் தாக்கத்தால் கோழி உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள கோழிப்பண்ணை உரிமையாளர்கள். தற்போது பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க விடியா மாடல் அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். பரமக்குடி அருகே அங்கன்வாடி மையம் கட்டவிடாமல் தடுக்கும் திமுக ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாப்பார் கூட்டம் கிராம மக்கள் தாசில்தாரிடம் புகார் மனு. சென்னை மாநகராட்சி பள்ளியில் யூகேஜி படிக்கும் சிறுமியின் பேச்சால் அதிர்ந்து போன அதிகாரிகள். பள்ளி வளாகத்தில் ஒட்டப்பட்ட தேர்தல் போஸ்டர்கள், குப்பைகள் தேர்தல் முடிந்தும் அகற்றப்படாமல் இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. எலெக்ஷன் ஓட்டு போட்டீங்களா? எங்க ஸ்கூலும் எலெக்ஷனுக்கு பூத்தா தான் இருந்துச்சு. ஸ்கூல சாப்பிட்ட தட்டை, குடிச்ச தண்ணி, ஜூஸ் பாட்டில் அதான் அங்கங்க அப்படியே போட்டு பேசிட்டீங்க. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே 2 பிரிவினர் மோதலுக்கு காரணமான 10க்கும் மேற்பட்டவர்களை தேடி வரும் போலீசார். திருமணமான மணமக்கள் வரும் வேளையில் சடலத்தை எடுத்துச் சென்றதால் மோதல் ஏற்பட்டு 5 பேர் படுகாயம். குவைத் நாட்டில் சிக்கி தவிக்கும் 4 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பத்தினர் எச்சரிக்கை. ஆரணி அருகே பாலத்தின் தடுப்பு சுவர் அமைக்காமல் பணிகளை பாதியிலேயே கிடப்பில் போட்ட விடியா அரசின் அதிகாரிகள். கம்பிகள் நீட்டியவாறு இருப்பதால் விபத்து ஏற்படும் முன் பணிகளை விரைந்து முடிக்க கிராம மக்கள் வலியுறுத்தல். பேருந்து இருக்கையில் அமர்ந்த பழங்குடியின பெண் மீது திருட்டு பட்டம் சுமத்தி பொய் வழக்கு பதிவு செய்து கைது.
சாதிய வன்மம் காட்டிய உதவி காவல் ஆய்வாளரின் மனைவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்காசி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு. திருப்பூர் அருகே மாட்டுக் கொட்டகை அமைப்பதில் ஊழல் செய்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மேளதாளத்துடன் சீர்வரிசை எடுத்து வந்து பாராட்டு விழா நடத்தி விவசாயிகள் நூதன போராட்டம். தமிழ்நாட்டில் 14 இடங்களில் சதம் அடித்த வெயிலால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக ஈரோட்டில் 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னையில் தனியார் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரும் பெண் வாடிக்கையாளர் மற்றும் ஊழியர்களை புகைப்படம் எடுத்த மேலாளருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். திருமங்கலம் அருகே விமர்சையாக நடைபெற்ற புது மாரியம்மன் கோவில் பலவேச திருவிழா. பல்வேறு வேடங்களுடன் ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். சித்ரா பௌர்ணமி விழாவுக்காக வெள்ளியங்கிரி மலைக்கு அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. போதிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க விடியா அரசுக்கு ஆன்மீக அன்பர்கள் கோரிக்கை. விடியா திமுக ஆட்சியில் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் பணியாளர்கள் பற்றாக்குறை. எக்ஸ்ரே எந்திரம் இருந்தும் கால் முறிவு ஏற்பட்ட பெண்ணை எக்ஸ்ரே எடுத்து வரக்கூறி சுட்டெரிக்கும் வெயிலில் தனியார் ஸ்கேன் மையத்திற்கு அனுப்பிய அவலம். தூத்துக்குடி அருகே தாயை துன்புறுத்திய தந்தையை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்த 15 வயது சிறுவன். மது போதையால் நடக்கும் விபரீதங்களை கண்டுகொள்ளுமா விடியா அரசு? காளையார்கோவில் அருகே அரசு பள்ளி மாணவிகள் 6 பேருக்கு பாலியல் தொல்லை வழங்கிய தலைமை ஆசிரியருக்கு இரட்டை ஆயுள் மற்றும் 47 வருட சிறை தண்டனை. பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு 29 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க விடியா திமுக அரசுக்கு சிவகங்கை போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 2016ஆம் ஆண்டு முறைகேடாக தேர்வு செய்யப்பட்ட 24,000 ஆசிரியர்களின் பணி நியமன உத்தரவு ரத்து. ஆசிரியர்கள் பெற்ற சம்பளத்தை 12% வட்டியுடன் 4 வாரங்களுக்குள் திருப்பிச் செலுத்த வேண்டும் என கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு. இளநிலை படிப்பை முடித்தவர்கள் இனி PhDக்கு விண்ணப்பிக்கலாம். பல்கலைக்கழக மானியக் குழு அறிவிப்பு. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் பாராட்டு. டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா, பாடகி உஷா உது உள்ளிட்டோர் விருதுகளை பெற்றனர். தெலங்கானாவில் ஆண்கள் விடுதியில் திறந்திருந்த தண்ணீர் தொட்டிக்குள் தவறி விழுந்து இளைஞர் உயிரிழப்பு. அலட்சியமாக செயல்பட்ட விடுதி உரிமையாளர் மீது வழக்கு பதிவு.
சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்திய ஈராக். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை ஈராக் பிரதமர் முகமது சந்தித்த அடுத்த நாளே தாக்குதல் சம்பவம் அரங்கேறியதால் உலக நாடுகள் அதிர்ச்சி. கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் IPL நடத்தை விதிகளை மீறியதாக விராட் கோலிக்கு போட்டித் தொகையிலிருந்து 50% அபராதம். தமது அவுட் தொடர்பாக அம்பையருடன் விராட் கோலி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. IPL தொடரில் சென்னை மற்றும் லக்னோ அணிகள் இன்று பல பரீட்சை. சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு போட்டி நடைபெறுகிறது.